சேனல். இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஸ்டைல் பன்னீர் தம் பிரியாணி. நான்வெஜ் பிரியாணிக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய இந்த பன்னீர் தம் பிரியாணியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹைதராபாத் ஸ்டைல் பன்னீர் தம் பிரியாணி செய்ய ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் பெரிய வெங்காயம் 2 அதை வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது எல்லாத்தையுமே இப்போ எண்ணெய் சூடானோடனே இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஹைதராபாத் பிரியாணினாவே கண்டிப்பாக இந்த மாதிரி ஃப்ரைட் ஆனியன் இருக்கும். ஃபர்ஸ்டே இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருக்கு பாருங்க. இந்த கலரில் வரணும். இதுக்கு அதிகமாக விட்டுட்டிங்கன்னா கருகிடும். அப்போ சாப்பிடும் போது நல்லா இருக்காது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த ஃப்ரைட் ஆனியன் எல்லாத்தையுமே எடுத்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஃப்ரைட் ஆனியன் ரெடியாக இருக்கு. அடுத்ததா பன்னீரை மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு 200 கிராம் கட் பண்ண பன்னீர், கொஞ்சம் பெரிய சைஸ் பன்னீரை எடுத்துக்கோங்க. அடுத்து இதுல தேவையான மசாலா பொருளை சேர்த்துடலாம். பட்டை 1 இன்ச், 4 லவங்கம், 4 ஏலக்காய், ஸ்டார் அன்னாசி 1, பிரியாணி இலை 1, மராட்டி மொக்கு 2, கடல் பாசி சிறியது, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், நறுக்கின புதினா இலை 1 கப் அல்லது ஒரு கையளவு சேர்த்துக்கோங்க. நறுக்கிய கொத்தமல்லி இலை 1 கப், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சை சாறு அரைப்பழத்தோட சாறு அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கோங்க. தயிர் 1 கப், அதாவது 1/4 லிட்டர். எல்லா மசாலா பொருளையும் சேர்த்துனதுக்கு அப்புறமா பன்னீரோட இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஜஸ்ட் பன்னீரை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணா போதும். பன்னீர் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும் போதே உடையறத பார்க்கலாம். பன்னீர் இந்த மாதிரி கியூப்ஸாவே இருக்கணும்னா எக்ஸ்பைரி ஆகாத பன்னீரா பார்த்து எடுத்துக்கோங்க. அண்ட் வந்து நல்லா பிராண்டட் பன்னீராவும் பார்த்து எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம குக் பண்ணி முடிக்கிற லாஸ்ட் வரைக்கும் இதே சைஸ்லயே இருக்கும், இதே ஷேப்லயே இருக்கும். லாஸ்டா ஃப்ரைடு ஆனியனோட ஆயில் அதை வந்து 2 டேபிள் ஸ்பூன் இதுல ஊற்றி விட்டுக்கோங்க. அந்த ஆனியனோட ஃபிளேவர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா இதுல இறங்கிடும். நம்ம ஃபர்ஸ்டே ரெடி பண்ண அந்த ஃப்ரைட் ஆனியன் அதையும் உள்ள சேர்த்துருங்க. பொரிச்சதுல பாதி அளவு ஃப்ரைட் ஆனியனை இப்ப சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். மறுபடியும் இந்த மாதிரி லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா போதும். ரொம்ப ஹெவியா போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்ப இது கம்ப்ளீட்டா ஒரு 30 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு பெரிய அகலமான பாத்திரத்துல அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2.5 லிட்டர் இருக்கும். இப்ப இதுல உப்பு 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1/2 டேபிள் ஸ்பூன், பிரியாணி இலை 2, பட்டை 1 இன்ச், 4 லவங்கம், 3 ஏலக்காய், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி இப்ப நல்லா கொதிக்கட்டும். தண்ணி இந்த மாதிரி நல்லா சூடானதும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசி, இது வந்து 500 கிராம், அதாவது 1/2 கிலோ, இது எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துருங்க. அரிசியை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அரிசி வந்து முழுமையா வேக கூடாது. ஒரு 60% வெந்தா போதும். அப்பதான் நம்ம தம் போட்டு செய்யும் போது அதுல கொஞ்சம் நேரம் வேகும். அப்ப பிரியாணி சாப்பிட ஈக்குவலா இருக்கும். இதை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இதுல லெமன் ஜூஸ் அரைப்பழத்தோட சாறை அப்படியே புளிஞ்சு விட்டுக்கோங்க. இப்ப அரிசி செக் பண்ணி பார்க்கலாம். நீங்க செக் பண்ணும்போது அரிசி வந்து ரொம்ப மசிக்க கூடாது, இந்த மாதிரி உடையணும். இதுதான் ஒரு 60% வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்ப இதை நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த பன்னீரை அடுப்புல வச்சுக்கோங்க. நம்ம இப்ப வேக வச்ச பாஸ்மதி அரிசியை உள்ள சேர்த்துருங்க. எல்லா இடமும் போற மாதிரி சேர்த்துக்கோங்க. வேக வச்ச எல்லா அரிசியுமே இதுல சேர்த்துக்கோங்க. இது மாதிரி இப்ப எல்லாத்தையும் சேர்த்து விட்டுட்டு அப்படியே லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, ஒரே ஈவனா இருக்க மாதிரி. இப்ப இது மேல மீதி இருக்க ஃப்ரைட் ஆனியன் அது எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துருங்க. அடுத்து குங்குமப்பூவை சுடு தண்ணியில லைட்டா கரைச்சி வச்சிருக்கேன். இப்ப இதுல சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா நறுக்கின புதினா இலையை அப்படியே தூவி விட்டுருங்க. லாஸ்டா 1 டீஸ்பூன் நெய் அப்படியே எல்லா இடமும் போற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஊத்தி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப இதை வந்து மூடி வச்சிடுங்க. இப்பதான் நான் அடுப்பை ஆன் பண்றேன். இப்ப அடுப்பை ஆன் பண்ணிட்டு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 5 நிமிஷம் லோ ஃபிளேம்ல வச்சு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல இருக்கட்டும். இப்போ மீடியம் ஃபிளேம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃபிளேமுக்கு மாத்திடுங்க. லோ ஃபிளேம்ல வேகட்டும். இப்போ சரியா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. உடனே ஓபன் பண்ணி தம்ம ரிலீஸ் பண்ணிட வேண்டாம். கம்ப்ளீட்டா இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணாதான் இது சாப்பிட நல்லா இருக்கும். ஸோ அப்படியே இருக்கட்டும். இப்போ சரியா 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். அடடா, சூப்பரான நம்மளோட பன்னீர் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடியில மசாலா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. வாவ், நல்லா பர்ஃபெக்டா வந்திருக்கு. அப்படியே பன்னீர் நல்லா சாஃப்டா அப்படியே பஞ்சு மாதிரி வந்திருக்கு. அவ்வளவுதான், நம்மளோட ஹைதராபாத் ஸ்டைல் பன்னீர் தம் பிரியாணி ரெடி. சாப்பிட ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஹைதராபாத் ஸ்டைல் பன்னீர் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாசனையே ரொம்ப சூப்பரா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்ப பன்னீர் வந்து அப்படியே ரொம்ப சாஃப்டா வெந்திருக்கு. பன்னீர் அதிக நேரம் வெந்தாலும் லப்பர் மாதிரி ஆயிடும். நம்ம செஞ்ச அந்த டைமிங் வந்து கரெக்டா வந்திருக்கு. நிஜமாவே ரொம்ப சூப்பரா இருக்கு. பன்னீர் அப்புறம் அரிசி இதெல்லாம் வெந்த விதம், இந்த மசாலா எல்லாமே சூப்பரா வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க.
மறக்காம மனம் சுயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷை என்னோட ஷேர் பண்ணிச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.